கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1071வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நீர் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே எங்களுக்கு நிறைவேற வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவைகளெல்லாம் பழுதாய் கிடக்கிறதோ அதெல்லாம் நீ சரிப்படுத்துவீராக. எவைகளெல்லாம் விழுந்து போனதாய் கிடக்கிறதோ அவைகளாம் எடுப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திரும்ப நீர் அதை ஸ்தாபிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்த வசனத்து மூலமாய் நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். அதன் அடிப்படையிலே ரூத் புஸ்தகத்தை இன்றைக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ரூத்தின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற ரூத்தினுடைய சரித்திரம், நகோமியுடைய சரித்திரத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அருமையான ஒரு தாய், அதே போல அருமையான ஒரு மாமியார், அதே போல அருமையான ஒரு மருமகள், இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முற்பாட்டியாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர்தான் ரூத். ஆகவே அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நான் அதை கட்டுவேன் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன தெய்வம், இஸ்ரவேல் ராஜ்யம் மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் விழுந்து போன போது ஆண்டவர் இஸ்ரவேல் ராஜ்யத்தை திரும்ப எடுத்து அதனுடைய ஸ்தானத்திலே அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர் அதை அப்படியே செய்தார். அதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்பங்களிலேயும் ஒருவேளை தோல்விகள் ஏற்பட்டிருந்தால், அநேக குடும்பங்கள் வீழ்ச்சி அடைகிறது, அநேக ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைகிறது, அநேக தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள்
தொழிலிலே வீழ்ச்சி அடைகிறார்கள், அவருடைய வாழ்வு தோல்வி அடைகிறதை பார்க்கிறோம். ஆகவே வீழ்ச்சிக்கான காரணங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். வீழ்ச்சிக்கான காரணங்களை கண்டுபிடித்து அவைகளை நாம் சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை மறுபடியும் அவர் பூர்வ ஸ்தானத்திலே ஸ்தாபிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறைவுண்டு என்று ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்னார். ஆகவே அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே இருந்தது போல ஆவிக்குரிய நிலைமையிலே நான் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் விழுந்து போனதாக இருக்கலாம். அநேகர் முன் போல என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, உறவுகள் விழுந்து கிடக்கிறது. கணவன் மனைவியிடையே உள்ளதான உறவிலே இன்றைக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே உள்ளதான அந்த உறவுகளிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் பலரோடு கூட உங்களுக்கு சரியான அன்பு உறவு இல்லாமல் அவைகளிலே நீங்கள் மகிழ்ச்சியற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த நாட்களில் இருந்தது போல என் குடும்பம் இன்றைக்கு இல்லையே, அடிக்கடி ஒன்று கூடுவோம், அடிக்கடி சந்தோஷமாக நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம், ஊழியத்துக்கெல்லாம் போனோம், அந்த அனுபவங்கள்லாம் இன்றைக்கு இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறதே என்று நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த நாட்களிலே இருந்தது போல என்னுடைய வீட்டிலே பொருளாதார நிலைமை இன்றைக்கு திருப்தியாக இல்லையே, ஆசீர்வாதமாக இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு காலத்தில் பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தது, தேவையான எப்படி பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தது, தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வீட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, ஆவிக்கிற நிலைமையிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, ஐக்கியத்திலே உறவுகள் அன்பு பாசம் இதிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மனிதனோடு மனிதனாக நீங்கள் அன்பாக ஐக்கியமாக இருக்க விரும்புகிறீர்கள், ஆனால் அதே வேளையில் அதிலே மற்ற மக்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு நிலையிலே ஆதி காலத்தில் இருந்த அந்த அன்பு உறவு ஐக்கியம் சொந்த பந்தங்களுக்குள்ளாலே குடும்பத்துக்குள்ளா இல்லை இல்லாமல் இருக்கலாம். விழுந்து போன கூடாரத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? விழுந்து போன கூடாரத்தை போல உங்கள் ஆவிக்குரிய ஜீவம் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறார், நான் திரும்ப அதை எடுப்பித்து அதை சீர்படுத்தி பூர்வ காலத்தில் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அதே விதமான ஒரு காரியத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் சொன்னதை அப்படியே செய்தது போலவே அதை செய்தார் என்பதை முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அப்படி இஸ்ரவேலுக்கு நிறைவேற்றி ஆண்டவர் அவர்களை மறுபடியும் எருசலேம் நகரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் மறுபடியும் அவர் எடுத்து கட்டினார். திரும்பவும் பாழாக்கப்பட்ட எருசலேம் அந்த ராஜ்யம் கட்டப்பட்டது. எஸ்ரா காலத்திலே, நெகேமியா காலத்திலே திரும்ப எடுத்து கட்டப்பட்டது. சிதேக்கியா காலத்திலே எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. ஆனால் எஸ்ரா நெகேமியா காலத்தில் திரும்ப தேவன் அதை அந்த ஸ்தானத்தில் எடுத்து கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் அதை செய்தார். ஆனால் யாரும் நினைக்கவே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே 2 வகையான தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் உண்டு. ஒன்று சிறையிருப்புக்கு முந்தி எழுதப்பட்டது, இன்னொன்று சிறையிருப்பு பிந்தி எழுதப்பட்டது. புலம்பல் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது விழுந்து போன தாவீதின் ராஜ்யத்தை குறித்து, விழுந்து போன இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை குறித்தான புலம்பல் பாடல் தான் அந்த புலம்பல் புஸ்தகம். ஆகவே அவ்விதமாய் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை புலம்பலாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஐயோ, நான் விழுந்து போனேனே, ஆவிக்குரிய நிலைமையிலே விழுந்து போனேனே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையிலே, நொறுங்கி போன நிலைமையிலே, நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே,
இருந்து கொண்டிருக்கிறேனே, நிந்தை எனக்கு வந்திருக்கிறது, அவமானம் எனக்கு வந்திருக்கிறது, வேதனைகள் என்னாலே சகிக்க முடியவில்லை, எத்தனையோ நஷ்டங்கள் இதன் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது, எப்படி இவைகள் வந்தது, எப்படி இந்த விதமான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆச்சரியமாய் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதே வேளையில பக்கத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவன், எருசலேம் பாழாக்கப்பட்டது, எருசலேம் விழுந்து விட்டது, இனி அவள் எழுந்திருக்க மாட்டாள், இனி திரும்ப எடுத்து கட்டப்பட முடியாது என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறதான ராஜ்யங்கள் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்தது. இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த ராஜ்யங்கள் அவர்களை ஏளனம் செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். அதே போல நம்ம வாழ்க்கையில நாம் நன்றாக இருக்கிற சமயத்தில் மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பொறாமைப்படுவார்கள். நல்ல வீட்டை நல்லா கட்டி அதற்கென்று எல்லாரையும் கொஞ்சம் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு நீங்க விருந்து போட்டீங்கன்னா அவர்கள் நீங்க நினைக்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பாராட்டிட்டு போவான்ட்டு. ஆனா உண்மையில சொல்ல போனா அது அல்ல. அவன் என்ன செய்வான் தெரியும்? வந்து பார்த்த உடனே அவனுக்குள்ளால ஒரு விதமான காய்மகாரம், ஒரு விதமான ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை அவனுக்குள்ளே வரும். அது இவனை பாதிக்க கூடாது என்கிறதுக்காக தான் ஒரு பெரிய பூசணிக்காய் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கட்டி வச்சிருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொம்மையை கட்டி வச்சிருப்பாங்க. நேகருக்கு பயம் ஏன்னுச்சுன்னா கண்ணு பற்றுமோ அப்படிங்கிற பயம். சிலருக்கு கூட பிள்ளைகளை வெளியே கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளை மேல கண்ணு பட்டுடணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கடுகு இருக்கு பாருங்க, கடுகு, அதை எடுத்து அப்படியே சுத்தி தலையை சுத்தி அடுப்புல போடுவாங்க. சில ஆட்கள் என்ன மந்திரவாதம் பண்ணி இருக்கிறாங்களா, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்களாம். ஆகவே மந்திரவாதத்தை எடுக்கிறதுக்காக சில பாஸ்டர்ஸ் விசேஷமா கடவுள் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அவங்க மந்திரவாதம் எடுக்கிற ஸ்பெஷலிஸ்ட், அதில் அவர்கள் நிபுணர்கள். ஆனால் எங்க பாஸ்டருக்கெல்லாம் அந்த கிருபை கிடையாது, வரம் கிடையாது. இங்க சபையில் யாருமே மந்திரவாதம் எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆகவே தகடு எடுக்கிறவர் இருக்கார், யாரு? பாஸ்டர். அந்த பாஸ்டர்ஸ்கிட்ட போவாங்க, அவங்க தகடு எடுப்பாங்களாம். நான் சொல்றேன், எனக்கு அந்த வரம் தேவையில்லை. எனக்கு மருந்து வைக்கவும் தெரியாது, எடுக்கவும் தெரியாது. எனக்கு தகடு மந்திரவாதம் பண்ணவும் தெரியாது, எடுக்கவும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், மந்திரவாதமோ இந்த மருந்தோ ஒரு கிறிஸ்தவனை, ஒரு விசுவாசியை அது ஒருபோதும் அழிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் கூடாரம் விழுந்து போனதற்கு காரணம் மந்திரவாதம் அல்ல. மந்திரவாதத்தை செய்து உன் கூடாரத்தை விழச் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? பாலாக்குங்கிறவன் பிழையாமை அனுப்புகிறான். பிழையாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று, தீர்க்கதரிசி என்றால் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி அல்ல, இஸ்ரவேல் அல்லாத தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இஸ்ரவேல் மட்டும்தான் தேவ ஜனம் என்று நாம் நினைத்திருக்கிறோம். அது உண்மை அல்ல. இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம்தான் யெகோவாவை வணங்கினார்கள் என்பதாக நாம் நினைக்கிறோம். இல்லை, அது அல்லாமல் யோபு இஸ்ரவேல் வம்சத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இப்படி நிறைய பேர் உண்டு. மெல்கிசேதேக்கு என்னும் ஆசாரியர் என்று படிக்கிறோமே. இப்படி இஸ்ரவேல் அல்லாத மக்கள், ஆதாமுக்கு பின் சந்ததிகளில் வந்தவர்கள், சேம் காம் யாப்பேத்துக்கு பிறகு வந்ததான ஜனங்கள் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிற சமயத்தில் மீதியான் தேசத்தினுடைய ராஜா பாலாக் என்கிறவன், அவன் என்ன செய்தான் தெரியுமா? பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசியை அழைப்பித்து, ஆட்களை அழைப்பித்து, உனக்கு நிறைய பணம் தருவேன், பொருள் தருவேன் என்று சொன்னான். சில அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் என்ன வேணுமானா செய்வாங்க. எப்படி வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்களுக்கு பணம் கிடைத்தால் போதும். அவன் இவனுக்கு அவிதமாய் சொல்லப்பட்ட பொழுது இவன் முதல்ல அசையவே இல்லை. முதல்ல ஒரு கூட்டம் ஆட்களை அனுப்பும்போது சாதாரணமான ஆட்கள் வந்தார்கள். சாதாரணமான ஆட்கள் வந்து நீ தீர்க்க தரிசனம் சொன்னால் போதும், உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்படும் என்று சொன்ன பொழுது அவன் அதை பற்றி அவ்வளவாக அவன் என்ன செய்யவில்லை, அவனை அது பாதிக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு
அவர்களை பார்க்கிலும் கனமுள்ள ஆட்களை அனுப்பின வேளையிலே அவர்களை அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று நான் கேட்கிறேன் என்று அவளை தங்க வைத்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று தெரிந்தும் ஆண்டவர் இடத்துல போய் இன்னும் ஆண்டவரே என்ன சொல்லும் என்று கேட்டால் கர்த்தர் மாற்றி சொல்லவே மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். கருத்தை பற்றி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். யார் சபித்தாலும் அந்த சாபம் என் மேல் வராது. சொல்லுங்க, நம்ம தலையில கை வச்சு சொல்லுங்க, என் மேல் அந்த சாபம் வரவே வராது. யார் சபிக்கட்ட பத்தி கவலையே பட வேண்டாம். கர்த்தர் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை வைத்து ஆண்டவர் மையப்படுத்தும். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்போம் என்றால், நாம் ஒரு இஸ்ரவேலனா இருப்போம் என்றால், ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்திருப்போம் என்றால், ஆபிரகாம் சந்ததியிலே எழுத்தின்படி மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததிக்குட்பட்ட மக்கள் அல்ல. ஆனால் அதே வேளையிலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு அவருடைய ஆபிரகாமின் சந்ததிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமாய் பில்லி சூனியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எங்கேயாவது எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டிருக்கான உங்க வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்கான்னா சீனை தூக்கி தட்டி போட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை பத்தி கவலைப்பட்டு ஐயோ மந்திரவாதம் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயந்தா சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு சில வியாதி வரும், அவ்வளவுதான். அது மந்திரவாதத்து பாதிப்பு இல்லை, பயத்துல வந்தது. அதை நல்ல ஜெபம் பண்ணி தைரியம், அதை பத்தி கவலையே படாம இருங்க. அந்த மந்திரவாதம் உங்களை ஒண்ணுமே செய்யாது. இந்த பில்லி சூனியம் உங்களை ஒன்றுமே செய்வது இல்லவே இல்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். 91ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்புவிப்பார். அவர் சிறகின் கீழே நம்ம என்ன செய்வார்? நாம் அடைக்கலம் கர்த்தர் வைத்திருப்பார். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகவே அணுகாது. விசுவாசிக்கிற மக்கள் கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துங்க. மந்திரவாதம் பில்லி சூனியம் ஒன்றும் அணுகவே அணுகாது. எத்தனை மந்திரவாதி வந்தாலும் சரி, எத்தனை பில்லி சூனியம் வச்சாலும் அது நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. இந்த விசுவாசத்துல உறுதியா இருங்க. என்கிட்ட கூட வந்து மந்திரம் வச்சிருக்கிறோம் பாஸ்டர், எங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒழுங்கா டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணி, டெய்லி வந்து வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வழிகளின்படி உத்தமமாய் நடந்தால், வேதம் சொல்ல கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் 128ஆம் சங்கீதம் என்ன சொல்கிறது? இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் வீட்டில் மந்திரவாதம் எடுக்கப்படும். மை மந்திரம் எல்லாம் இருந்தா அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? அகற்றுவார். ஆட்களை வச்சு எடுத்து போட செய்வார். அப்படின்லாம் ஆண்டவர் அங்கே எந்த ஊழியக்காரனும் கட்டளை கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், கள்ளத்திற்கு தரிசி சாப்பிட மாட்டான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா, எருசலேமை கொண்ட சமாதானத்தையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மந்திரவாதம் பில்லி சூனியம் ஒரு கிறிஸ்தவனை பாதிக்கவே பாதிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவனோ ஒருத்தர் லூசிபர் சர்ச் ஆரம்பிக்க போறான், வாட்ஸ்அப்ல ஒரே கலக்கல் தான். விசுவாசிகள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, எங்க அனுப்பி அங்க அனுப்பி இங்க அனுப்பி எல்லாம் அனுப்பிட்டு பயந்து நடுங்கி ஆட்கள் உடனே வீட்டில் உட்கா, ஐயோ லூசிபர் சர்ச் ஆரம்பிச்சிடாம. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இவை உண்மையாக மக்களை உண்மை உள்ளவனாய் மாற்ற போறானா.
அப்போ அங்க உண்மை இல்லாதவங்களை பார்த்ததுனால இவன் உண்மை உள்ளவங்களுக்கு புதுசா இப்போ என்ன செய்யறான்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. லூசிபர் இயக்கம், லூசிபர் சபை. புரிஞ்சிக்கவே முடியல. என்ன காரணமா? அந்த சபை, அதாவது கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தம் போதிக்கப்படுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன இல்லையா? உண்மை இல்லையா? கிறிஸ்தவர்களுக்குள்ளாலே உண்மை இல்லை. ஆனால் உண்மையைத்தான் அந்த இயக்கம் போதிக்கப்படும். பரிசுத்தம் என்பது உண்மையை போதிக்கிறேன்கிறார். என்ன சொல்ல, இந்த உலகத்துல எந்த இயக்கங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்தவனை மேற்கொள்ள முடியாது, கிறிஸ்தவ சபையை மேற்கொள்ள முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்வதில்லை, பாதாளத்தின் வாசல் சபை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, என்னை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் அவரோடு இருக்கிறது வரையிலேயோ இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது. வான மண்டலங்கள் பொல்லாதாவின் சேனைகள் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. There is fight, there is war in between the believer and Satan. சாத்தானுக்கும் பிசாஸ், அதாவது விசுவாசிகளுக்கும் இடையிலே போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. அது இல்லாமல் கிடையாது, அது உண்டு, நிச்சயமா உண்டு. யோபுடைய வாழ்க்கையில் வந்தது போல நமக்கு வரும். நம்ம எல்லாம் சம்பிரமமாய் நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாய் வாழுகிறதை பார்க்கிற சமயத்திலே பிசாசுக்கே பொறாமை வரும். கண் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். பிசாசுக்கே பொறாமை வரும். எங்க மனுஷனுடைய கண்ணு படாம இருக்கிறதுக்காக பூசணிக்காயை கட்டலாம், சாத்தான் கண்ணு படாம இருக்கிறதா கட்டுவீங்க? சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? பக்கத்துல பைபிளை வச்சுக்கிடுவாங்க. ராத்திரி தூங்கும் பொழுது பைபிள் தலையணை பக்கத்தில் இருக்கணுமா? ஏன்? பிசாசு அப்ப வராது, கெட்ட சொப்பனம் வராது. பைபிள் பக்கத்துல இருந்ததுனால பிசாசு பயந்து போக மாட்டான். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கையில பைபிள் எடுத்து பிசாசை ஓட்டுகிறதுக்குரிய கருவியாக பைபிளை பேய் பிடிச்சவங்க தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல போ. மந்திரவாதிக்கு ஒரு கோல் வச்சிருப்போம் பாருங்க, அந்த மாதிரி இந்த கருப்பு புத்தகத்தை பார்த்து பிசாசு ஓடும் நினைக்கிறாங்க. இல்ல, அவன் சொல்லுவான், பவுலையும் அறிவேன், பேதுருவெல்லாம் அறிவேன், ஒன்னு எனக்கு தெரியும், அவன் யார்? பரிசுத்தவான், அவனுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அவனுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கிறது. நீ என்னெல்லாம் அயோக்கியம் பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரியும். கையில பைபிளை வைத்துக்கொண்டு நீ போன நான் போக மாட்டேன். அவன் நம்ம பரியாசம் பண்ணுவான், அவன் நம்ம பார்த்து ஏளனமாய் சிரிப்பான். ஆகவே இந்த வெளி தோற்றமான காரியங்கள், வெள்ளை உடுத்தினதுனாலயோ அந்நிய பாஷை பேசினதுனாலயோ, இல்லைன்னு சொன்னா கையில பைபிளை வச்சுட்டு நான் கிறிஸ்தவன் சொன்னதுனாலயோ, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னதுனாலயோ நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு தப்பிக்கொள்ள முடியாது. நமக்குள்ளால தேவ பயம் இருக்கும் என்றால், ஆண்டவருடைய பிரமாணம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கும் என்றால், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், உண்மையான பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாது, சாத்தானுடைய சக்திகள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அவனுடைய சேனைகளை கர்த்தர் நமக்கு முன்னே முறியடிப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்தை என்ன செய்வாராம்? ஒளித்துக் கொள்வார். அந்த வசனத்தை கரெக்டா அந்த சாட்சியில சொன்னாங்க பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அந்த வசன அறிவை கொடுத்திருக்கார பாருங்க. ஆண்டவர் அறிந்து அந்த குழந்தைக்கு ஒரு சிக்னஸ் கொடுத்தார், வியாதி கொடுத்தார். அன்றைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. என்ன தெரியுமா? உங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி ஜெபிக்கிறேன் நினைக்காதங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதங்க. நான் அப்படி செய்யறது கிடையாது, செய்ய முடியவும் இல்லை, முடியாது. ஆனால் ஒரு ஜெபம் தவறாமல் செய்ய ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறது உண்டு. என்னவென்றால், அதாவது என் குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் என் குடும்பத்தை எல்லா பேரையும் நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க பேரை சொல்லுவேன், எல்லா பேரையும் சொல்லி எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவேன்,
ஆண்டவரே, என் சபையார் எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சபை ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் எந்த தீமையும் வரக்கூடாது, நாசமோசம் வரக்கூடாது. அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை நான் செய்வதுண்டு. இந்த 2 வார்த்தை தான் என் ஜெபம், அப்படி நினைச்சிடாதுங்க. ஜெபம் வேற இருக்கு, ஜெபிப்பேன். ஆனா அதே வேளையில பாதுகாப்புக்காக ஒட்டுமொத்தமான சபையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் அந்த ஜெபம் மறந்து போய் விடப்பட்டதுன்னா உடனே தெரியும், எங்கேயாவது பிசாசு ஏதாவது பண்ணியிருப்பான். நான் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும். ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிற தேவனுடைய பிரசன்னத்தை சபையிலே உணர முடிகிறது. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆண்டவர் அற்புதங்களை சபையிலே செய்கிறார். ஆண்டவர் எப்படி செய்வார் என்ன ஒண்ணுமே நமக்கு தெரியாது. பஸ் போயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைச்சு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஐயோ இந்த மாப்பிள்ளை வந்த மாப்பிள்ளை தவறி போச்சே, கவலைப்படாதுங்க. வந்து கிடைக்காததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வேலை கிடைக்காம போயிடுச்சே, கவலைப்படாதுங்க. ஐயோ நான் வெளிநாட்டுக்கு போயிருந்திருப்பேனே, வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்காம போனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக நன்மையாக செய்கிறவர். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தை சாத்தான் ஒரு நாளும் விழத்தள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறது வரையிலையும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது வரையிலையும் அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். அவர் நம்முடைய கோட்டையாயிருப்பார். அவருடைய கூடாரத்தின் மறைவு என்று சொல்வது எது தெரியுமா? தேவனுடைய சபை, the tabernacle. தேவனுடைய சபையிலே நீங்கள் ஒழுங்காக இருக்கிறது வரையிலையும், தேவனுடைய சபையில் இருக்கிறது வரையிலையும், ஜெபம் பண்ணுகிறவனா இருக்கிறது வரையிலையும், தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளு வாசிக்கிற மக்களாக, தியானிக்கிற மக்களாக, கைக்கொள்ளுகிற மக்களாக இருக்கிறது வரையிலையும், அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறது வரையிலேயும் பிசாசு உங்களை உங்கள் குடும்பத்தையும் விழச் செய்யவே முடியாது. உங்கள் கூடாரம் விழுந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ரூத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறேனே தவிர அதுக்குள்ள இன்னும் நான் போகவே இல்லை. இப்போதான் நான் நேரத்தை பார்த்தேன். நேரத்தை பார்க்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகத்தை நான் இன்றைக்கு என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. ஆனாலும் அதை நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்கே ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு மாமியாரை பற்றி பார்க்கிறோம், ஒரு மருமகளை பற்றி பார்க்கிறோம். இந்த மாமியாருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கிற சமயத்தில் அவளுடைய கணவன் எலிமெலேக்கு இறந்து போனான் என்று 3ஆம் வசனம் சொல்கிறது. அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அவர்களுடைய குமாரர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டது. இந்த பிள்ளைகள் 2 பேரும், அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரம் விழுந்து போயிற்று. கூடாரம் விழுந்து போயிற்று. கூடாரம் விழுந்து போய் அவள் தனித்தவளாய் நிற்கிறதை பார்க்கிறோம். 2 மருமக்கள்மார், அவர்களும் விதவைகள், இவளும் விதவையாக இருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எருசலேமிலிருந்து மோவாபுக்கு போனார்கள். அதுதான் காரணம். ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளை ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது, தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது கர்த்தர் அந்த கூடாரங்களை விழுந்து போக செய்வார். உங்கள் வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டாகும். நீங்க தேவனை விட்டு உலகத்துக்கு போகும் பொழுது, பரிசுத்தத்தை விட்டு பாவத்தை நாடி செல்லும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டுவிட்டு நீங்கள் உல்லாசமாய் உலக பிரகாரமாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூடாரங்களை விழுந்து போக செய்வார் என்பதை மறந்து போகவே கூடாது. ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த நகோமி என்ன செய்தாள்? அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அவள் புறப்பட்டாள். எங்கே? எருசலேமுக்கு போகும்படி புறப்பட்டாள். இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகினதான பாவத்தை மன்னிப்பீராக. உம்மை விட்டு விலகினதுனாலே, உம்முடைய அன்பை விட்டு விலகினதுனாலே, பரிசுத்தத்தை விட்டு நான் பாவத்துக்கு சென்றதுனாலே, என் வாழ்க்கையில பின்மாற்றம் வந்ததுனாலே, உம்முடைய அன்பை விட்டு உலக அன்பை நான் தேடி சென்றதுனாலே என் வாழ்க்கை நஷ்டம் அடைந்திருக்கிறது. என் வாழ்க்கையில வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து கட்ட முடியும்.
என் கூடாரத்தை எடுத்து நிறுத்த முடியும் என்கிற விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை எழுப்பி நிற்போமாக. எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் கட்ட வேண்டும். கேளுங்க, கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கூடாரம், என் ஆவிக்குரிய ஜீவியம் பகர்க்கப்பட்டு கிடக்கிறது, இடிந்து கிடக்கிறது, எருசலேமில் மதில்கள் மேல் நரிகள் சுற்றி திரிகிறது என்று வேதம் சொல்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடிக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, வீழ்ச்சி அடைந்தவர்களாக, தோல்வியோடு கூட, புலம்பலோடு கூட, கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் கரத்தை வைத்து ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அந்த நகோமி எழுந்து புறப்பட்டது போல நானும் புறப்பட வேண்டும். இன்றைக்கு அதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன். நாளை அல்ல, இன்றைக்கே பாவத்தை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறேன். என் பழைய ஜீவியத்தை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறேன். எந்தெந்த பாவத்தை வெறுக்கிறீரோ, எந்த ஆண்டவரை உலக பிரகாரமான சுத்தமான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறீரோ, அதை விட்டு நான் புறப்பட்டு எருசலேமுக்கு கடந்து வர விரும்புகிறேன். ஜெபத்தை விட்டுவிட்டேன், வேத வாசிப்பை விட்டுவிட்டேன், ஊழியத்தை விட்டுவிட்டேன். ஆண்டவரே, இன்று முதல் நான் அதை செய்ய தீர்மானிக்கிறேன், அதை செய்ய தீர்மானிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு பின்மாற்றக்காரன், நான் ஒரு பின்மாற்றக்காரி, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க. முன்பு நான் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவேன், அதிக நேரம் வேதம் வாசிப்பேன், அதிகமாய் உபவாசிப்பேன், அதிகமாய் நான் ஊழியம் செய்வேன், யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவேன். ஆனா இப்பொழுது நான் மோவாபின் வாழ்க்கையில வந்து விட்டது, மோவாபின் வாழ்க்கையில வந்து விட்டது. வசதியை தேடி நான் போனேன், உல்லாசத்தை தேடி நான் போனேன், உலக நண்பர்களை நான் தேடி போனேன். என் வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது, என்னை நீர் திரும்ப எடுத்து கட்டுவீராக என்று சொல்லி கேட்பான். திரும்பி வந்த நகோமியுடைய வாழ்க்கை அது கட்டப்பட்டது. திரும்பி வந்த நகோமியுடைய வாழ்க்கை அது கட்டப்பட்டது. ரூத்துக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய முற்பாட்டியாக மாறினாள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதே விதமான ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு நிலைமை கர்த்தர் செய்வார். நல்ல கை வைத்து, ஆண்டவரே என்று சொல்லி, என்னென்ன ஏரியால வீழ்ச்சி ஏற்பட்டு, எங்கெங்க குடும்பத்துல தோல்வி இருக்கிறது, எந்தெந்த இடத்துல நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள், புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தை கர்த்தர் காண்கிற. கையை வைத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. என் சரீர ஆரோக்கியத்துல ஆண்டவரே குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், இப்ப ஆரோக்கியமா இல்ல. நான் சந்தோஷமா இருந்தேன், இப்ப சந்தோஷமா இல்ல. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். தகப்பனே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டதான தவறுகள், எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஆண்டவரே குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. சமாதானம் இழந்தவர்களாக, மனுஷரை இழந்தவர்களாக, செல்வத்தை இழந்தவர்களாக, சந்தோஷத்தை இழந்தவர்களாக, ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்தவர்களாக, வல்லமை இழந்தவர்களாக கர்த்தாவினுடைய சமூகத்தில் பாழாக்கப்பட்டு கிடக்கிறோம், விழுந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவரே, ஒழுங்கற்ற வாழ்க்கை, தோல்வி அடைந்த வாழ்க்கை, நம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை கர்த்தாவை மறுபடியும் சேர்த்துக் கொள்வீராக. எங்களை திரும்ப எடுத்து கட்டுவீராக. திரும்ப எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள வாழ்க்கை தருவீராக. அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை தருவீராக. ஆண்டவர், எங்களை கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும். இப்படி நாம எங்கள் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படுவதாக, சபையின் மூலமாய் மகிமைப்படுவதாக, எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நான் பாடலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது,
இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.